கிறிஸ்துக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவன் நாமத்தினாலோ நம்முடைய ரஷ்யா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலோ அன்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினாலே உங்கள் மத்தியத்தில் வந்து அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்றதுக்கே தேவனுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக தேவனுக்கு ரொம்ப நன்றி நினைக்கிறேன். கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா, இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்துட்டு அதுல நமக்கு என்ன பாடம் என்ன பண்ணலாம் நாங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே சரி அதனை பார்க்கும்போது இது எந்த சம்பவம் அனக்க பார்த்தா, இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஐகுப்து தேசத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போனார் பார்த்தீங்களா, அந்த ஒரு சம்பவத்தை நமக்கு என்ன பாடம் நாங்கள் பார்க்கலாம். நமக்கெல்லாம் நல்லா தெரியும், இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கே தான் இருந்தாருனாக்கா, அந்த எகிப்து தேசத்தில் தான் இருந்தார். அந்த எகிப்து தேசத்தில் எப்போ போனார், எந்த சூழ்நிலையில் போனாருனாக்கா, இப்போ தான் பிரதர் எக்ஸ்பிளைன் பண்ணாரோ, யோசஃபுடைய காலத்தில் என்ன பண்ணாரோ அங்கே போனாருன்ட்டு இல்லைங்களா. ஆனால் யோசஃபுடைய காலத்தில் இருக்கும் போது எல்லாம் நல்லா இருந்ததோ. ஆனால் யோசப் இறந்ததுக்கு அப்புறமா அடுத்தது ஒரு புதுசான ஒரு ஃபாரோ வரார். அந்த புதுசான ஃபாரோ வரும்போது அவருக்கு இஸ்ரேல் ஜனங்களை பற்றி அவ்வளோ தெரியாது. அதனால என்ன பண்ணுறாருனாக்கா, அவர் ரொம்ப பயங்கரமாக கொடூரமாக ஒரு வேலை வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. பைபிள் என்ன சொல்கிறதுனாக்கா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் யோசப் மூலமாக அந்த எகிப்துக்கு போகும்போது அந்த ஃபாரோன் இடத்துல ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்தை என்ன பண்ணுறாரோ அவர் அந்த தங்குறதுக்கே கேட்குறாரு. எந்த இடத்த கேட்குறானாக்கா, அந்த கோஷன் நகரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறாரு. ஏன் அந்த கோஷன் நகரத்தை அந்த ஒரு பகுதி எதுக்காக சூஸ் பண்ணாரு நான் பார்க்கும்போது, என்னங்கோ அந்த வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு என்னங்கோ ஒரு நல்ல ஒரு இடம் இல்லைங்களா. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தா யோசப் இருக்கிற ஒரு பொசிஷனுக்கு, யோசப் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்க்கு ஃபாரோ எந்த இடம் வேணும் என்ன பண்ணிருக்கலாம் கொடுத்துருக்கலாம். ஒரு பெரிய பேலஸ் என்ன பண்ணிருக்கலாம் எகிப்து தேசத்துல கொடுத்துருக்கலாம். ஆனால் யோசப் பர்டிகுலராக என்ன கைட் பண்ணுறானாக்கா, நீங்கள் கேட்கும் போது என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்கும் போதோ நீங்கள் என்ன சொல்லணும், ஆடு மேய்க்கிறவர் தான் சொல்லணும்னு சொல்கிறாரு. ஏனென்றால் யோசஃப்கே தேவன் ஒரு செஞ்ச ஒரு வாக்கு தத்தத்தின் மேலே நிறைய நம்பிக்கை இருந்தது இல்லைங்களா. அப்ராம்க்கு என்ன சொன்னாரா, உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இந்த வாக்கு தத்த பண்ண ஒரு பூமி கொடுக்குறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அந்த பூமிக்கு தான் நாங்கள் திரும்பி போகணும் என்னட்டு நம்பிக்கை யாருக்கு இருந்ததுனாக்கா பார்த்தா அந்த ஒரு யோசஃப்க்கு இருந்தது. அதனாலே எகிப்து வந்துட்டு நம்முடைய பர்மனெண்ட் இடம் கிடையாது. எவ்வளோ நாள் இருந்தால் கூட கடைசியில் எங்கே தான் போகணும், நம்மளோட கானான் தேசத்துக்கு தான் போகணுன்ட்டு நம்பிக்கை இருந்தாலே அந்த எகிப்துடைய நடுவே வாழ்ந்துனா அவரு கூட இருந்தால் என்ன ஆகிடும், அப்படியே நாங்கள் கூட மிக்ஸ் ஆகிடுவோம். என்ன பண்ணுறாருக்கா, அந்த எகிப்து பார்டரில் இருக்கிற கோஷனுடைய நகரத்தை என்ன பண்ணுறாங்க அங்கே செலெக்ஷன் பண்ணுறாரு இல்லைங்களா. ஆனால் தேவனுடைய கிருபை பாருங்கோ, அந்த கோஷனுடைய இடத்தை கொடுத்தா கூட இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி வளர்ந்தார் என்னட்டு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 1வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம், எக்ஸோடஸ் 1st chapter 6 and 7. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணம் அடைந்தார்கள். இஸ்ரேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி வளர்த்திருந்தார்கள். அவர்களால் நிறைந்தது. என்ன சொல்லியிருக்காருனாக்கா, abundant, increased, fruitful, multiply நிறைய வார்த்தைகள் என்ன பண்ணிருக்காரு யூஸ் பண்ணிருக்காரு. அப்படி என்றால் இஸ்ரேலுடைய பாப்புலேஷன் சாதாரணமாக என்ன பண்ணல எகிப்து தேசத்துல இல்லை இல்லைங்களா. எப்படி இருந்ததுனாக்கா பயங்கரமாக என்ன ஆயிடுச்சு, ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லைங்களா. எவ்வளோ பேர் இருக்கலாம் இல்லைங்களா, எவ்வளோ பேர் இருக்கலாம் கணக்கு பார்த்தா பைபிளில் ஒரு வசனத்தில் என்ன சொல்லியிருக்கானாக்கா, எகிப்திலிருந்து எவ்வளோ புருஷர்கள் விட்டி வந்தாருன்ட்டு என்ன பண்ணிருக்கா நமக்கு பைபிளில் கொடுத்துருக்காரு இல்லைங்களா. எவ்வளோ பேர் வந்தாருனாக்கா அந்த வசனம் வாசிங்கோ. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 37வது வசனம். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 37வது வசனம். எக்ஸோடஸ் 12:37. இஸ்ரேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். பாத்தீங்களா, இந்த வசனத்துல என்ன சொல்லிருக்குன்னா 6 லட்சம் புருஷர் வசனம் தெளிவாக சொல்றது.
6 லட்சம் புருஷர்னாக்கா ஏன்னா இது வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஒரு என்னங்கோ ஒரு குழந்தை இல்லைக்கா வாலிபர் பற்றி என்ன பண்ணல இங்கே பேசல. புருஷர்னாக்கா என்னங்கோ ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்த நபர்கள் இல்லைங்களா, ஒரு கல்யாணம் ஆன ஒரு நபர்களை பற்றி தான் பேசாது. அப்படின்றால் 6 லட்சம் புருஷர்னாக்கா அந்த காலத்தில் என்னங்கோ ஒரு குடும்பம் எடுத்தா ஒரு பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருப்பார் மோஸ்ட்லி ஒரு ஃபேமிலியில் ஒரு 3 இல்லை 4 இல்லைங்களா, அந்த ஒரு கணக்கில் எடுத்தா இந்த 6 லட்சம் புருஷருக்கு மனைவி பசங்களெல்லாம் வீட்டில் எடுத்தா எனக்கு ஒரு ஃபேமிலிக்கு 5 நம்பர் இருந்து போட்டாவே இஸ்ரேலுடைய மினிமம் பாப்புலேஷன் எவ்வளோனாக்கா பார்த்தா 30 லட்சம் ஜனங்கள் இல்லைங்களா. பாருங்க அவ்வளோ தேவன் என்ன பண்ணாரு, ஆசீர்வாதத்தை பண்ணாரு இல்லைங்களா. 30 லட்சம் ஜனங்கள் எகிப்தில் என்ன பண்ணிருக்காருப்பா வெளியிலே வந்திருக்காரு இல்லைங்களா. அதனால அப்ராஹாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் செஞ்சாரோ, உன்னுடைய சந்ததி என்ன பண்றேன்னா பெருகவே பண்ணுவேன், ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போல கடல் கரையில் இருக்கிற மண்ணல் போல என்ன பண்றேன் நான் பண்ணுவேன்ட்டு அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணலாம். இங்க ஜஸ்ட் 215 இயர்ஸ்ல எகிப்தில் இருக்கும் போது இவ்வளோ ஒரு பெரிய லெவல் என்னங்க அந்த பாப்புலேஷன் ஆயிடுச்சு, அந்த மல்டிபிள் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ அதனால இப்போ தேவன் வந்துட்டு என்னங்கோ இப்போ இஸ்ரேஜன்லாம் கனான் திசைக்கு என்ன பண்ணாரா கூப்பிட்டு வந்தார். எப்படி கூப்பிட்டு வந்தாரானாக்கா அந்த மோச மூலியமாக தான் என்ன பண்ணார் கூப்பிட்டு வந்தார் இல்லைங்களா. அதனால இந்த ஒரு பாப்புலேஷன் என்னங்கோ எகிப்தில் இஸ்ரேலுடைய பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் போது ஃபாரோ என்ன பண்ணாருனாக்கா ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு ரூல்ஸ் என்ன பண்றாரு. ஏன்னா ரூல்ஸ் என்னக்கா பொறுக்க போகிற ஆண் குழந்தை எல்லாத்தையும் என்ன பண்ணீங்க சாவடிக்கணும்னுட்டு யாருக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாருனாக்கா அந்த மிட் வைஃப்ஸ் இல்லைங்களா, அந்த டெலிவரி பண்ற பார்த்தீங்களா அந்த ஸ்திரீகளுக்கு என்ன பண்றாரு அந்த கட்டளை கொடுப்பாரு. ஆனால் ஸ்திரீகளுக்கு வந்துட்டு தேவன் மேலே பயம் இருக்கிறதுனால அந்த ஸ்திரீகள் என்ன பண்றது இல்லை, அந்த வேலைகள் செய்யறதில்லை இல்லைங்களா. ஸோ அதனால ஃபாரோ அடுத்தது நெக்ஸ்ட் என்ன வேலை செய்யறாருனாக்கா எந்த ஆண் குழந்தை பிறந்தா கூட அந்த ஆண் குழந்தை என்ன பண்ண தூக்கி எங்கே போடணும், எங்க நைல் நதியில என்னங்கோ நீங்க போடணும் சொல்றாரு இல்லைங்களா. அந்த நேரத்தில் தான் தேவனுடைய கிருபைனாலே மோசஸ் என்னங்கோ அங்கே வாழ்ந்தார் இல்லைங்களா. அந்த மோசஸ் எங்கதான் வாழ்ந்தாருனாக்கா இந்த எகிப்து தேசத்தின் ஃபாரோவின் அரண்மனையில் என்ன பண்ணாங்கோ அங்கே வாழ்ந்தார் இல்லைங்களா. ஸோ ரொம்ப பயங்கரமாக அந்த ஒரு என்னங்கோ சஃபரிங்ஸ் ஜாஸ்தி ஆகும் போதும் இஸ்ரேஜன்கள் தேவனிடத்தில் என்ன பண்றாரு இப்போ ஒரு ப்ரேயர் பண்றார் இல்லைங்களா. அவர் ஜபத்தை கேட்டு தேவன் மோசஸ் மூலியமாக என்ன பண்றாரு இப்போ டெலிவரன்ஸ் அவருக்கு கொண்டு வருவார் இல்லைங்களா. அந்த டெலிவரன்ஸ் கொண்டு வரும் போதும் என்னங்க ஃபாரோ வந்துட்டு ஒரே வாட்டி என்ன பண்ணல விடல இல்லைங்களா. அதுக்கு தேவன் என்ன பண்றாரோ நிறைய உபோதிரவங்கள் என்ன பண்றாரு இப்போ எகிப்து மேலே கொண்டு வருவார். 10 உபோதிரவங்கள் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. ஆனால் கடைசி வரைக்கும் ஃபாரோ என்ன பண்ணல விடல. கடைசி உபோதிரவம் என்னங்க தலைச்சின் பிள்ளை அடிக்கிற உபோதிரவம் அந்த பஸ்கா ஒரு என்ன ஆட்டுக்குட்டி மூலியமாக எனக்கு இஸ்ரேலுடைய தலைச்சின் பிள்ளைகள் மொத்தம் பாதுகாப்பு இருக்கும். அந்த மீதியான எல்லாரும் தலைச்சின் பிள்ளைகள் இறந்து போயிட்டார். அப்போ ஃபாரோ ரொம்ப ஃபர்ஸ்ட்ரேட் ஆகி என்ன பண்றாரு தெரியுங்களா, அந்த இஸ்ரேலுங்களை தொடுத்துடுறாரு. எங்கிலிருந்து தொடுத்துட்டார் என்னன்னாக்கா எகிப்திலிருந்து. ஸோ எகிப்திலிருந்து தொடுத்துட்டு அப்போதான் அந்த பெரிய ஒரு கூட்டாளி இல்லைங்களா ஒரு 30 lakhs பீப்புள் யூதர்கள் எகிப்து விட்டு எங்கே வருவாரோனாக்கா அந்த கானான் தேசத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. சரி தேவன் எந்த வழியிலே கொண்டு வந்தார் எனக்கு பார்த்தா ஆக்சுவலி கானான் தேசத்துக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு 2 வழிகள் இருந்தது இல்லைங்களா. ஒரு வழி ரொம்ப ஷார்ட்கட், அதில் என்னங்கோ அந்த ஒரு ரெட் சி எல்லாம் வருதில்லை இல்லைங்களா. ஆனால் தேவன் என்ன பண்ணல தெரியுங்களா, தேவன் வந்துட்டு இஸ்ரேஜங்களை அந்த வழி மூலியமாக என்ன பண்ணல கொண்டு வரல. அது பாக்கிலும் என்ன வழியில கொண்டு வருவாருனாக்கா அந்த தேவையை நீட்டி அந்த ரெட் சி மூலியமாக இருக்கிற ஒரு வழி தான் என்ன பண்ற தேவனோ இப்ப கொண்டு வருவார். என்றால் வசனத்தை என்ன வாசிக்கிறதுனாக்கா தேவன் அவர் உள்ளே என்ன இருக்கிறதோ டெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்றாரு இப்படி செஞ்சாரு கொடுத்திருக்காரு. வசனத்தை வாசிங்கோ. யாத்ராகமம் 13வது அதிகாரம் 17வது வசனம். எக்ஸோடஸ் 13 chapter 17th verse. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தில் மனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். பாத்தீங்களா, அந்த ஒரு வழி ஷார்ட்கட் ஆகியிருந்தா கூட என்ன பண்ணல தேவன் அங்கே கூப்பிட்டு போகல இல்லைங்களா. இந்த ஒரு வழியில தான் பர்டிகுலராக என்ன பண்ணா தெரியுங்களா தேவன் விட்டு அந்த கூப்பிட்டு போறாரு. ஏனென்றால் தேவன் செய்கிற ஒரு அற்புதங்களை யாரை பார்க்கணும், அந்த இஸ்ரேலர்களை பார்த்துட்டு அவர் விசுவாசம் என்ன இன்னும் அதிகமாக வந்துட்டு என்ன பண்ணார் தேவன் இந்த வழியில கொண்டு போறார் இல்லைங்களா. சரி கடைசியில்
இப்படியே அவர் எங்கே வந்தாருனாக்கா அந்த ஒரு கானான் தேசத்தின் ஒரு பார்டரில் என்ன பண்ணார் வந்தார் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணோம், கானான் தேசத்துக்குள்ளே என்ன பண்ணிப்போ என்ட்ரி ஆகணும். ஆனால் கானான் தேசத்துக்குள்ளே என்ட்ரி ஆகுறதுக்கு முன்னாடி இவர் இஸ்ரேலுங்களை என்ன பண்ணா தெரியுங்களா, இப்போ எல்லா கோத்திரத்துலேருந்து ஒரு மூப்பர்கள்னா செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்டோ கானான் தேசத்துக்கு போயிட்டு அந்த நாட்டு எப்படி இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிட்டு வாங்குவோன்னு சொல்கிறார் இல்லைங்களா. சரி, இது தேவையா நீங்கள் சொல்லுங்க, இது தேவையா? ஏற்கனவே தேவன் வாக்குத்தத்தம் பண்ண ஒரு பூமி தான். அபிரகாமுக்கு என்ன பண்ணாரோ ஆணையை வச்சுட்டு சொல்லியிருக்காரு இல்லைங்களா, இந்த நாட்டு யார் கொடுக்க போகுது, உங்களுக்கு தான் கொடுக்க போகுது. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எல்லா டைரக்ஷன் நீங்கள் பாருங்க, நீங்கள் எந்தெந்த டைரக்ஷன் எல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் இடத்தை யார் கொடுக்குற, உங்களுக்கு தான் கொடுக்குறேன்ட்டு தேவன் ரொம்ப தெளிவாக அபிரகாமுக்கு என்ன பண்ணியிருந்தாரோ சொல்லியிருந்தார் இல்லைங்களா. அதே போல யாக்கோபு எல்லாருக்கும் என்ன பண்ணாரோ அந்த ஒரு வாக்குத்தத்தை அப்படியே ரிமைண்ட் பண்ணி வந்தார் இல்லைங்களா. இஸ்ரேலுங்களை கேட்டது தான் என்ன, நான் இன்னைக்கு கானான் தேசத்துக்கு என்ன பண்ணுங்க, நம்முடைய தேசத்துக்கு நீங்கள் கொண்டு போங்கன்னுட்டு இல்லைங்களா. அந்த தேசம் நல்லா இருக்கும் இல்லைங்களா, பாலோ தேனு ஓடுற ஒரு தேசமேட்டு பைபிளில் என்னங்க ரொம்ப தெளிவாக நிறைய ஒரு ப்ராமிசஸ் மூலியமாக சொல்லியிருக்கார். இருந்தாலும் இந்த ஒரு சமயத்தில் அந்த இஸ்ரேலுங்களை என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு கோத்திரத்துலேருந்து ஒரு மூப்பர்களை செலெக்ஷன் பண்ணி அந்த நாட்டு எப்படி இருக்கும்ட்டு என்ன பண்ணலாம் செக் பண்ணிட்டு வரலான்ட்டு என்ன பண்ணுறாரு, அப்போ போகிறார் இல்லைங்களா. அப்போ தேவன் இது தடுத்துருக்கலாம். ஆனால் தேவன் ஏன் தடுக்கல, தேவன் என்ன பண்ணிருக்கலாம், அந்த கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த கானான் தேசத்தில் இருக்கிற எல்லா சத்துருகளும் என்ன பண்ணிருக்கலாம், சாவடிச்சிருக்கலாம். அப்படி பண்ணாரா, அப்படி பண்ணல. இஸ்ரேலுங்களுக்கு என்ன பண்ணிப்போ சோதித்து பார்க்கணும், அவர் மனசுக்குள்ள என்ன இருக்கட்டும் செக் பண்றதுக்காக தேவன் அப்படி என்ன பண்ணார், இதோ விட்டார் இல்லைங்களா. பார்டர் கிட்ட வரார், எல்லா கோத்தில ஒரு மூப்பர்களை போயிட்டு அந்த கானான் தேசத்தை எல்லாம் செக் பண்ணிட்டு திரும்பி வருவார் இல்லைங்களா. அப்போ என்ன ரிப்போர்ட் கொண்டு வருவார் நம்ம நல்லா தெரியும் இல்லைங்களா. அது எங்கே கொடுத்துருக்கானுக்கா, என்னாகமம்ல நமக்கு என்ன பண்ணிருக்காரு, நமக்கு கொடுத்துருக்காரு இல்லைங்களா. அதனால என்னாகமம் 13வது அதிகாரம் பாருங்க. என்னாகமம் 13வது அதிகாரத்தில் 40 நாள் என்ன பண்ணாரோ அந்த ஒரு ப்ராமிஸ் லேண்டா சுற்றி வந்தார் இல்லைங்களா. அப்போ என்ன கொண்டு வருவார்னாக்கா, அந்த ப்ராமிஸ் லேண்டில் இருக்கிற ஒரு எல்லா பழங்களை என்ன பண்ணுவார் இப்போ கொண்டு வருவார் இல்லைங்களா. அது நம்ம நல்லா தெரியும். ஒரு பெரிய திராட்சை சுற்றி ஒரு பஞ்ச் என்ன பண்ணுறாரு அப்படியே எடுத்து வராரோ, 2 பேரை தூக்கி என்ன பண்ணுறாரு எடுத்து வராரோ இல்லைங்களா. ரொம்ப பயங்கரமாக இருக்கிற ஒரு ஹைபிரிட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாரோ கொண்டு வந்துட்டு பாருங்க, தேவன் வாக்குத்தத்தம் செஞ்ச ஒரு பூமி, அருமையான பூமி தான், ரொம்ப நல்லா இருக்கும், இதில் நமக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்கும்னு சொல்கிறாரோ. ஆனால் பேசும்போதோ ஒரு சின்ன ஒரு என்னங்க ஒரு அதில் இருக்கிற ப்ராப்ளம் பற்றி பேசுகிறார். எப்படி பேசுகிறார் படிங்கோ. என்னாகமம் 13வது அதிகாரம் 28வது வசனம். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருந்த ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அவனேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். 32வது வசனம் பார்த்தி 32. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். பாத்தீங்களா என்ன சொல்றாருனாக்கா, அங்க ராட்சசர்கள்னா கண்டோன்னு சொல்றாரு இல்லைங்களா. ஏன்னாங்க ஏனாக்கின் குமாரா இருக்கிற ராட்சசர்கள் இல்லைங்களா. ஆக்சுவலி இங்க ராட்சசர்களை பார்த்தாரா அண்ணாக்கா, பார்த்தா ராட்சசர்கள் நான் பார்க்கல. ஆக்சுவலி இங்க பார்த்தது யாருனாக்கா அமோராய்ட்ஸ் இல்லைங்களா. அமோராய்ட்ஸ் எப்படி இருந்தாருனாக்கா ஒரு ஹைட்டான நபர்கள், அதனால பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாருனாக்கா ராட்சசர் போல இருந்தார் இல்லைங்களா. இது பார்த்துட்டு இவர் என்னங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டார். ரொம்ப சோர்ந்து போயிட்டு எல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் ஜனங்கள் வந்துட்டு ரொம்ப என்னங்க ஈஸியாக இல்லை, ரொம்ப பெரிய பெரிய ராட்சசர்கள் இருக்கிற இவருதெல்லாம் ஃபைட் பண்ணி என்ன பண்ண முடியாது, இப்போ நாங்கள் டிஃபீட் எல்லாம் பண்ண முடியாது. அதனால இது போகிறது வேண்டாம்னுட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ டிசிஷன் எடுத்துறாரு இல்லைங்களா. ஆனால் இந்த ஒரு 12 மூப்பரில் இன்னும் 2 பேர் மூப்பர்கள் இருந்தார். யார் ஒரு பேர் என்ன, ஜோஷுவா அப்புறமா காலேப். ஆனால் இந்த 12 பேரில் இந்த 2 பேரை மட்டும் தான் இல்லை தைரியமாக போகலாம், வாங்க போகலாம், இதை மிஸ் பண்ணுறது வேண்டாம், திரும்பி பின்வாங்கிறது வேண்டாம், தைரியமாக போகலான்ட்டு ரொம்ப தைரியமாக யார் பேசுனாக்கா இந்த 2 நபர்கள் தான் பேசுகிறார் இல்லைங்களா. ஆனால் நம்ம நல்லா தெரியும், எப்பவுமே பார்த்தா மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா, மைனாரிட்டி ஃபெயில்ஸ் இல்லைங்களா. அதிகமாக ஜனங்களோ யாருக்கு தான் சப்போர்ட், இப்போ மெஜாரிட்டிக்கா மைனாரிட்டிக்கா,
மெஜாரிட்டிக்கு தான் இல்லைங்களா. இந்த சூழ்நிலையில் கூட என்ன ஆயிடுச்சுனாக்கா மெஜாரிட்டி பேவர் வந்துட்டு ஜனங்கள் வந்துட்டு இந்த 10 நபருடைய பேச்சு கேட்டுட்டு என்ன பண்ண தெரியுங்களா, மோசஸ்க்கு சாவடிச்சிட்டு கல்லடிச்சிட்டு என்ன பண்ணலாம், சாவடிச்சிடலாம். புதுசான லீடர் என்ன பண்ணலாம், நியமிச்சிடலாம். எங்கே போயிடலாம், திரும்பி கானான் தேசத்துக்கு போயிடலான்ட்டு தேவனுக்கு விருத்தமாக முறுமுறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணார். பாருங்க என்ன சொல்றாருனாக்கா, நம்பர்ஸ் 14 சாப்டர், என்னாகமம் 14வது அதிகாரம் 2வது வசனத்தில் படிங்க சிஸ்டர். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். பாத்தீங்களா என்ன வார்த்தை யூஸ் பண்ணிட்டாருனாக்கா, ஐயோ நாங்க எகிப்து தேசத்துல சத்து போனா எப்படி இருந்திருக்கோம், நலமா இருக்கோம் சொல்லிட்டாரு. அப்புறமா இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். பாத்தீங்களா 2வது ஆப்ஷன் கொடுத்துட்டாரோ, இந்த வனாந்தரத்துல சத்தியம் எப்படி இருந்திருக்கோம், நல்லா இருந்திருக்கோம். இதுக்கு வரணுமா, இவ்வளோ இந்த ஒரு சூழ்நிலை பார்க்கணுமா என்ன பண்றாரு, இப்போ தேவனுக்கு விருத்தமாக கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு இல்லைங்களா. அப்புறமா நெக்ஸ்ட் சிஸ்டர், நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெற்றாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும், கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன, எகிப்துக்கு திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று. பாத்தீங்களா, ஒரு புதுசான லீடர் என்ன பண்ணிடலாம், அப்பாயிண்ட் பண்ணிடலாம், அங்க போயிடலாம், திரும்பி எகிப்துக்கு போயிடலாம் என்ன பண்றாரு இப்போ. அப்போ அங்க பண்ணுவார் இல்லைங்களா. அப்போ தேவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு இல்லைங்களா. ரொம்ப கோவம் வந்ததுனால தேவன் என்ன செய்யறாருனாக்கா, இந்த ஜனங்கள் என்ன பண்ணிடலாம், சாவடிச்சிடலான்ட்டு ஒரு டிசிஷன் எடுப்பாரு. அதனால தேவன் என்ன அவருக்கு ஒரு இது பண்றாருனாக்கா, இந்த ஜனங்கள் 40 நாள்ல சுத்தி வந்தார் பாத்தீங்களா. அதே பிரகாரமாக 40 வருஷங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எங்க தான் இருந்தோம், வனாந்தரத்துல சுத்தினே இருக்கணும்னுட்டு தேவன் அவருக்கு ஒரு தண்டனை கொடுப்பார். அந்த 40 இயர்ஸ்ல என்ன ஆகுதுனாக்கா, 20 வருஷத்துக்கு மேற்பட்ட எல்லா நபர்கள் எகிப்துல விட்டு வந்தார் பாத்தீங்களா. எல்லா நபர்கள் அந்த வனாந்தரத்துல என்ன ஆயிடுறாரு இப்போ, அப்படியே என்னங்க சத்து போறாரு இல்லைங்களா. அதனால இந்த ஒரு பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் தேவன் ஏன் கொடுப்பாருனாக்கா, அந்த ஜட்ஜ்மெண்ட் அவரே ஒரு வாயிலே சொல்லிடுறாரு, இந்த வனாந்தரத்துல சத்தியம் எப்படி இருந்திருக்கோம், நலமா இருக்கும் சொல்லிட்டாரு. அதனால தேவன் அப்படி என்ன பண்றாரு தெரியுங்களா, அவர் ஜபத்தை கேட்டு சரி ஓகே இப்படிதான் நல்லதா அப்படியே ஆக்டோனிட்டு என்ன பண்றாரு, அங்கே ஒரு வனாந்தரத்துல சாகிற மாதிரி பண்றாரு இல்லைங்களா. சரி யோசனை பண்ணுங்க, 40 இயர்ஸ் இஸ்ரேல் எங்கே இருந்தார், ஆனால் வனாந்தரத்தில் என்னங்கிறோ அப்படியே ரவுண்ட் வச்சுட்டு இருந்தார் இல்லைங்களா. ஏன் அங்கே அதே இடத்துல சுற்றி இருந்தாரோ, வந்திருக்கலாமே திரும்பி கானான் தேசத்துக்கு. அப்படியே யாரோ ஒருத்தரோ 2 பேர் அப்படியே தாண்டி அப்படியே போயிருக்கலாமே கானான் தேசத்துக்கு. ஏன் போலேனாக்கா, இது எப்படி தெரியுங்களா, தேவன் அவர் மைண்ட் எப்படி பிளாக் பண்ணியிருப்பாருனாக்கா, கானான் தேசத்துக்கு போற வழியே தெரியக்கூடாது. அந்த மாதிரி அவர் மைண்ட் என்ன பண்ணிருக்காரு தேவன் இப்போ மோஸ்ட்லி பிளாக் பண்ணிருப்பார். அதனால வந்த இடத்தே 40 வருஷம் என்ன பண்ணிருக்காரு இப்போ அப்படியே ரவுண்ட் அடிச்சிருக்காரு. எப்படின்னாக்கா, ஈடன் தோட்டத்தில் என்னங்கோ ஆதாம் அப்புறமா அவள் என்ன பண்ணாரோ, ஈடன் தோட்டத்தில் வெளியில துரத்தாரா. அதுக்கப்புறமா ஆதாம் அப்புறமா ஏவாள் உள்ள என்ன பண்ணிருக்கலாம், போயிருக்கலாம். ஆனா பைபிள் என்ன சொல்றதுனாக்கா, தேவன் வந்துட்டு தேவதூத்தர்னா என்ன பண்ணாரப்போ அங்க நிக்க வச்சார். அப்படின்ற என்ன லிட்டரலாக தேவதூத்தர் அங்கே கேட்ல இருந்தாரா எனக்கா இல்லை, அவருடைய எனக்கு பார்வை இல்லைங்களா, அந்த வழி தெரியாதபடிக்கு அவர் கண்கள் என்ன பண்ணிருப்பார் தேவன் அப்படியே மூடி வச்சிருக்காரு. அப்படியே இஸ்ரேலுக்கு கானான் தேசத்தின் வழியே தெரியக்கூடாத மாதிரி 40 இயர்ஸ் எங்கே இருந்தோம் அங்கே தான் இருக்கணும்ட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இப்போ 40 இயர்ஸ் ஆயிடுச்சு. யார் தேவனுக்கு விருத்தமாக எல்லாம் முறுக்குனாரோ எல்லாம் என்னட்டாரோ வருந்தாரத்தில் எல்லாம் இறந்து போயிட்டார். இப்போ திரும்பி புதுசான ஒரு டீம் எங்கே வந்திருக்கு, இப்போ கானான் தேச பார்டரு அதே டைமில் இன்னொரு வாட்டி வந்திருக்கும். ஆனால் இந்த வாட்டி ஒரு சேஞ்சஸ். என்ன சேஞ்சஸ்னாக்கா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லீடர் இருந்தார். அவர் யார் பேரு, ஃபர்ஸ்ட் டைம் பார்டர் கிட்ட வரும்போது யார் லீடர், மோசஸ். ஆனால் 2வது வாட்டி வரும்போது மோசஸ் கூட இல்லை இல்லைங்களா. ஆனால் 2வது ஒரு லீடர் இருக்காரு. 2வது லீடர் பேர் என்ன, யோசுவா. இந்த டைம்ல சூழ்நிலை பாருங்க எப்படி இருக்கும்னுட்டு, ஜோஷுவா புக் ஆஃப் ஜோஷுவா 1st சாப்டர் தேவன் அவருக்கு என்ன சொல்றார் பாருங்க. யோசுவா 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் படிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான
நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, ஆ. என் தாசனாகிய மோசே மரித்து போனான். ஆ. இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோன் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏதீரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும். பாத்தீங்களா? நீங்க எந்தெந்த இடத்துல கால வைக்கிறீங்களோ அந்த இடம் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணணும் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்புறமா 5ஆம் வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. பாத்தீங்களா? ஊரோட இருக்கிற நாளெல்லாம் யாரும் முன்னாடி என்ன பண்ண முடியாதோ நிற்க முடியாதுன்னுட்டு அந்த மாதிரி ஒரு அஷூரன்ஸ் யார் கொடுப்பாருனாக்கா ஜோஷுவா கொடுப்பார் இல்லைங்களா? பாருங்க, முதலாவது வாட்டி மோசஸ் கூட என்ன பண்ணார், இதே மாதிரி வார்த்தைகள் சொன்னார். ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணல, மோசஸ்க்கு கோஆபரேட் பண்ணல. அந்த 2வது வாட்டி பாருங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்றார், அதுல 16th verse 17th verse 18th verse யோசுவா 1வது அதிகாரம் 16-18. அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளை எடுக்கிறதையெல்லாம் செய்வோம். நீர் எங்களை அனுப்பும் இடம் எங்கும் போவோம். நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். பாத்தீங்களா? முதலாவது வாட்டி பாருங்க, அந்த இஸ்ரேல் என்ன சொன்னாரோ, மோசே சொன்ன பேச்செல்லாம் கேட்கிறோம்னு சொல்லிட்டு கேட்டாரா? என்ன பண்ணல, சொன்னாரோ கேட்கிறேன். ஆனா என்ன பண்ணல, கேட்கல. அந்த 2வது வாட்டி டிஃபரன்ஸ் இல்லைங்களா? ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணதுங்களா, இவரே யோசுவாக்கு போயிட்டு என்கரேஜ் பண்றாரு. நீங்க சொல்றதெல்லாம் என்ன பண்றாங்க, கேட்கிறோம். அப்படியே கேட்டார். அப்புறமா நெக்ஸ்ட், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவுள். பாத்தீங்களா? எல்லா கட்டளைகள் என்ன பண்ணோம், கேட்கணும். எல்லா கட்டளை கைகொண்டு நடக்கணும் சொல்றாரு இல்லைங்களா? இதுக்கு விருத்தமாக யாரா பேசினா அந்த நபருக்கு என்ன பண்ணுவாரா, கொலை செய்யப்படுவார் அவரே தெளிவாக சொல்றாரு இல்லைங்களா? அப்படியே மோசே முதலாவது வாட்டி வரும்போது இப்படி இருந்ததா இல்ல இல்லைங்களா? அந்த 2வது வாட்டி வரும்போதும் எப்படி இருக்கோ அந்த சுச்சுவேஷனை சேஞ்ச் பாருங்க இல்லைங்களா? யாரா உங்களை அகேன்ஸ்டாக பேசினா அவரை கொலை செய்யப்படுவார்கள். யோசுவாக்கு ஜனங்கள் என்ன பண்றாரு, இப்போ என்கரேஜ் பண்றாரு இல்லைங்களா? அப்ப பாருங்க, இப்போ 2வது வாட்டி பார்டர் கிட்ட வந்தாச்சு. இப்போ புதுசான லீடர் யாரு, இப்போ யோசுவா இல்லைங்களா? இப்போ திரும்பி இந்த வாட்டி கூட அந்த கானான் தேசம் எரிக்கோ பட்டணம் எப்படி இருக்கு செக் பண்றதுக்கு என்ன பண்றாரு, இப்போ நபர்கள் தான் அனுப்புறாரு, ஸ்பைஸ் அனுப்புறாரு. எவ்வளவு பேர் அனுப்புனாரோ? முதலாவது வாட்டி எவ்வளவு பேர் போனாரோ, ஒரு கோத்திரத்துல ஒரு மூப்பர். ஆனா 2வது வாட்டி எவ்வளோ பேரா, 2 பேர். ஏன் யோசுவா 2 பேர் மட்டும்தான் அனுப்புனாரோ? 12 கோத்திரம் இருந்தது இல்லைங்களா? 12 கோத்திரத்துல ஒரு மூப்பர் என்ன பண்ணிருக்கணும், அனுப்பியிருக்கணும். ஆனா 2வது வாட்டி யாரும் அனுப்பும் போதோ ஏன் 2 பேர் தான் அனுப்புனாரா? ஏன் தெரியுங்களா? முதலாவது வாட்டி எவ்வளோ பேர் அனுப்புனாலும் கூட கடைசியில நல்ல ரிப்போர்ட்டும் வாங்கிட்டு வந்தார். எவ்வளோ பேர் தான்? 2 பேர் தான். அதனாலே நல்ல ரிப்போர்ட் வாங்கிட்டு வர்றதுக்கு 2 பேரும் போதும்னுட்டு எவ்வளோ பேர் அனுப்புறாரு, இப்போ 2 பேர் அனுப்புறாரு இல்லைங்களா? அந்த 2 பேர் போயிட்டு எரிக்கோ பட்டணத்தில் பார்த்துட்டு என்னங்கோ யார் தான் மீட் பண்றாரு, உள்ள ராகாப் தான் மீட் பண்றாரு இல்லைங்களா? அந்த ராகாப் தேவன் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்குதுனாக்கா, உங்களுடைய தேவன் பத்தி நமக்கெல்லாம் என்னங்கோ நல்லா தெரியும் இல்லைங்களா? அந்த ரெட் சி எப்படி அந்த டிவைட் பண்ணி ஏன்னா இஸ்ரேல் கொண்டு வந்திருக்கார், எப்படி பயங்கரமான உபதிரவத்து மூலியமாக உங்களெல்லாம் காப்பாற்றி வந்திருக்கான்ட்டு இந்த நியூஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச உடனே நம்ம மனசு என்னாச்சு, அப்படியே சோர்ந்து போயிடுச்சுன்ட்டு இந்த ஒரு தேவன் பத்தி சாட்சி யார் கொடுப்பாருனாக்கா ரஹாப் என்ன பண்ணுவார், இப்போ அந்த சாட்சி கொடுப்பாரு இல்லைங்களா? அதனால அந்த ஒரு எனக்கு 2 பேர் போனார் பார்த்தீங்களா, அந்த ஸ்பைஸ் அவங்க கேப்சர் பண்றதுக்கு எரிக்கோலேருந்து என்ன பண்றாரு, சோல்ஜர்ஸ் எல்லாம் போறாரு. அப்போ ரஹாப் என்ன சொல்றாரோ, போய் சொல்லிடுறாரு, இல்லைல்ல இப்போதான் என்னங்கோ போயிட்டாரு, அதனால தயவுசெய்து நீங்க என்ன பண்ணுங்க ஓடு போங்கன்னுட்டு இல்லைங்களா? அப்போ அந்த 2 பேர் தான் காப்பாத்துதா யாரப்போ, ரஹாப் இல்லைங்களா? அதனால 2 பேர் என்ன ப்ராமிஸ் பண்றாரோ ரஹாப்கே, நாங்க என்ன பண்றோம், உங்களுடைய குடும்பத்தார் எல்லோடையும் வாழ்க்கை என்ன பண்றோம், காப்பாத்துறோம். ஆனா நீங்க என்ன பண்ணோம் அதுக்காக நீங்க வந்துட்டு உங்களுடைய ஜன்னல் என்ன கட்டணும், ஒரு ரெட் என்னங்க ஒரு நூல் இல்லைங்களா? என்ன சொல்ற தமிழ்ல ரெட்டுக்கு
சிகப்பு ஒரு நூல் என்ன பண்ணும் கட்டணும்னு சொல்றாரு இல்லைங்களா. அதனால பார்க்கும் போதும் என்னங்கோ இப்போ 2வது வாட்டி இப்போ யோசுவா என்ன பண்ணோம் எங்கே போகணும் இப்போ கானான் தேசத்துக்கு போகணும் இல்லைங்களா. அப்போ என்ன கைடன்ஸ் கொடுப்பாரோ இல்லைங்களா. நாங்கள் என்ன பண்ணலாம் அடுத்த நாளும் எங்கே போகணும் இப்போ கானான் தேசத்துக்கு போகணும். அந்த இஸ்ரேலுங்களுக்கு எல்லாம் மெசேஜ் அனுப்புகிறாரோ என்னன்னுட்டு நாளைக்கு நாங்கள் எல்லாம் என்ன பண்ணலாம் எரிகோ பட்டணத்துக்கு போகலான்னுட்டு இல்லைங்களா. ஆனால் அந்த ஒரு நேரத்தில் எரிகோ பட்டணத்துக்கு போகிற நேரத்தில் யோர்தான் நதி என்ன பண்ணி இப்போ தாண்டிட்டு போகணும். ஆனால் யோர்தான் நதி எப்படி இருந்தது அந்த டைமில் இட் வாஸ் ஃபுல் இல்லைங்களா. ஹார்வெஸ்ட் டைம் இருக்கிறதுனால பயங்கரமான ஒரு மழை இருக்கிறதுனால அந்த தண்ணி எப்படி இருந்ததா ஃபுல் கம்ப்ளீட் ஆயிருந்ததா இல்லைங்களா. அதனால இதை தாண்டி போகிறது என்னங்க ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்சு இல்லைங்களா. ஆனால் தேவன் அதுக்காக என்ன பண்ணார் ஒரு பிளான் கூட ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தார். என்ன ஏற்பாடுனாக்கா அந்த உடம்படிக்கை பெட்டி எடுத்துட்டு இல்லைங்களா ஆசாரியர்கள் தண்ணிக்குள்ளே போனால் போயிட்ட உடனே அந்த தண்ணி டச் பண்ணிட்ட உடனே தண்ணி என்ன ஆகிடும் அப்படி என்னங்கோ ட்ரை ஆகிடும் இல்லைங்களா. அந்த ட்ரை ஆகிட்ட உடனே இஸ்ரேல்கள் எல்லாம் என்னங்கோ அப்படியே தாண்டி எங்கே வர்றாரு இப்போ எரிகோ பட்டணத்துக்கு வருவார் இல்லைங்களா. அந்த எரிகோ பட்டணம் எப்படி டிஸ்ட்ராய் பண்ணாரா 7 நாள் எவ்வளோ வாட்டி 7 நாள் 7 வாட்டி சுற்றணும். அந்த 7வது நாளும் 7 வாட்டி என்ன பண்ணோம் சுற்றிட்டு ரொம்ப பயங்கரமாக என்ன பண்ணோம் சத்தத்தை ஆரம்பிக்கணும் இல்லைங்களா. அப்போ என்ன ஆகிடும் அப்படியே அந்த ஒரு எரிக்கோ ஒரு சுவர்கள் என்னங்கோ அப்படியே விழுந்துட்டோம் இல்லைங்களா. எப்படி விழுந்துச்சு அந்த தண்ணி அப்படியே காஞ்சி போயிடுச்சுனாக்கா நம்ம பிரதர் ரசல் ரீப்ரிண்ட்ஸ் என்ன சொல்கிறானாக்கா அந்த எரிகோ பட்டணம் இருக்கிற ஒரு இடம் வந்துட்டு இட் வாஸ் எ வெரி ஃப்ரெஜைல் லேண்டுன்னு சொல்கிறாரு. அப்படியே ரொம்ப டெலிகேட்டான லேண்ட். அப்புறமா வெரி சென்சிபிள் ஃபார் இந்த எர்த் குவேக்ஸ்ன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல பயங்கரமாக எர்த் குவேக்ஸ் ஆகிறதுனால இஸ்ரேல்கள் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறதுனால என்ன இருக்கும் ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு எர்த்குவேக் இருக்கிறதுனால அந்த ஒரு தண்ணி மேலே என்னாச்சு அப்படியே ஸ்டாப் ஆகிறதுனால யோர்தான் நதி என்னாச்சு அப்படியே ட்ரை ஆகிறதுனால இஸ்ரேல்களை கிராஸ் ஆகிறதுக்கே வசதி ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எனக்கு எர்த்குவேக் ஆகிறதுனால அந்த எரிக்கோவுடைய சுவர் என்ன இருக்கும் ஏற்கனவே லூஸாக இருக்கும். இப்போ 30 லட்சம் ஜனம் வந்துட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சா 7 நாள் என்ன ஆகும் யோசனை பண்ணுங்க. ஒரு என்னங்க ஒரு லட்ச ஜனங்கள் கிடையாது 30 லட்சம் ஜனங்கள் கண்டினியூஸாக ஒரு சுவர் முன்னாடி அப்படியே ரவுண்ட் அடிச்சா என்னாவோ கடைசி நாள் ரொம்ப பயங்கரமாக சத்தத்தை போட்டால் என்னாவோ அப்படியே அந்த வீக்காக இருக்கிற சுவர்கள் என்னாச்சு கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் என்னங்க இப்படி தான் இஸ்ரேல் ஜனங்கள் எங்கே போனாருனாக்கா தேவன் வாக்குதத்தை பண்ண ஒரு பூமிக்கு என்ன பண்ணாரோ இப்போ போனார் இல்லைங்களா. சரி இதுதான் அந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இல்லைங்களா. சரி இதுல நமக்கு என்ன பாடம் இல்லைங்களா நல்லா தெரியும் இல்லைங்களா. பழைய காலத்தில் எழுதிருக்கிறதெல்லாம் யாருக்காக எழுதியிருக்காரு இப்போ நமக்காக தான் எழுதியிருக்காரு. படிங்க ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ரோமன்ஸ் 15:4 படிங்க. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் முன்பு எழுதியிருக்கிறதெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கப்பட்டிருக்கோம். அவ்வளோதானா ரோமன்ஸ் 15:4 படிங்க. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. பாத்தீங்களா நமக்காக என்ன பண்ணிருக்கு இப்போ எச்சரிப்புக்காக நமக்கு எழுதிருக்காரு. அதனால இதுக்கு என்ன படம் எனக்கு பார்க்கும் போதும் இந்த ஒரு நிகழ்ச்சியில தேவனுடைய திட்டத்தை என்ன பண்ணிருக்கா தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு இல்லைங்களா. எப்படி என்றால் நம்ம நல்லா தெரியும் ஃபாரோ நீட்டு யாருக்கு போய் பேசலாம். ஃபாரோ என்றால் யார் அந்த ஃபாரோன் தான் என்ன பண்ணாருனாக்கா இஸ்ரேல்களை அடிமைப்படுத்தினார் இல்லைங்களா. அந்த இஸ்ரேல்கள் என்ன பண்ணல அந்த கானான் தேசத்துக்கு தேவன் வாக்குதத்தம் பண்ண ஒரு பூமிக்கு போகிறதுக்கு என்ன பண்ணல அவனும் விடலை இல்லைங்களா. அந்த ஃபாரோன் யாரோட பார்த்தா ஐகுப்த் தேசத்துக்கே ஒரு ராஜா. அவரே எப்படி இருந்தாருனாக்கா தேவன் போல தான் இருந்தார் இல்லைங்களா. அப்படின்ற ஐகுப்தனாக்கா எதுக்கு ஒப்பிட்டு பேசலாம் உலகம் இல்லைங்களா. இந்த உலகத்தின் அதிபதி யார் இப்போ சாத்தான் தான் என்னங்கோ இப்போ ஃபாரோ இல்லைங்களா. ஃபாரோ போல உக்காந்து எல்லா உலகத்தின் மக்களை அடிமைப்படுத்தி இருக்கிறார் யார் இப்போ இந்த பிரபஞ்சத்தின் தேவன் இல்லைங்களா. சத்தியத்தின் அறிவுக்கு வராத படிக்க எல்லாரும் மனக்கண்களை என்ன பண்ணிருக்காருப்பா மூடி வச்சிருக்காரு இல்லைங்களா. அதனால ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காரு யாருன்னாக்கா பார்த்தா இந்த பிரபஞ்சத்தின் தேவன் இல்லைங்களா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிக்கும். ரோமன்ஸ் 8:21
ரோமர் 8:21. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, எனக்கு மாயைக்கே கீழ்பட்டிருக்கோ இல்லைங்களா? அதனாலே அப்புறமா ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. பாத்தீங்களா, சர்வ சிருஷ்டி ஏகமாக தவித்து என்ன பண்ணிருக்கா? இப்போ பிரசவ வேதனை பட்டிருக்கோம். எப்படி இஸ்ரேலர்கள் இல்லைங்களா எகிப்தில் இருக்கும் போதும் ரொம்ப பயங்கரமாக என்னங்கோ விடுதலைக்காக என்னங்கோ இது பண்ணாரோ, அப்படியே உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் இந்த பாவத்தின் சூழ்நிலையில ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு என்ன பண்ணிருக்காரு? இப்போ நீங்க ரொம்ப ட்ரை பண்ணிருக்க. ஆனா ஃபாரோ விடுவானா? ஃபாரோ விட்டானா? ஃபாரோன் விடல. அப்படியே சாத்தான் என்ன பண்ணிருக்க? அப்படிங்க வாசிங்க. ஏசாயா 14:17. ஐசாயா 14:17. ஐசாயா 14:17. உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். பாத்தீங்களா, சிறைப்பட்டவர்களே வீட்டுக்கு போறாத படிக்க என்னங்க யார் இருந்தார்? இப்போ சாத்தான் தான் பண்ணிக்கப்பட்டிருக்கோம். அங்கேதான் என்ன பண்ணாரோ ஃபாரோ இப்படிதான் செஞ்சார் இல்லைங்களா? எல்லாம் வீட்டுக்கு போகாத படிக்க, கானான் தேசத்துக்கு போகாத படிக்க, ஏன்னா தேவனுடைய மக்களை எப்படி பிடிச்சி வச்சிருந்தாரோ அப்படியே சாத்தான் என்ன பண்ணிருக்கிறா? எல்லா மரணத்தின் பயத்தினாலே உலகத்தின் மக்கள் எல்லாம் அடிமை என்ன பண்ணிருக்காரு? இப்போ எல்லாம் கொண்டு வச்சிருக்காரு இல்லைங்களா? சரி, அங்கே மோசஸ் என்ன பண்ணாரோ? இப்போ தேவன் தேர்ந்தெடுத்தார் இல்லைங்களா? அந்த மோச வாழ்க்கையோட கூட பாருங்க எப்படின்னாக்கா, மோச பொறுக்கும் போதே என்னங்கோ சாவடிக்கிறதுக்கு என்ன பண்ணாரோ முயற்சி செஞ்சார். ஆனால் சக்சஸ் ஆயிடுச்சா? சக்சஸ் ஆகல. அப்படியே மோசஸ் போல இருக்கிற ஒரு நபர் யார் இப்போ? ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்து பொறுக்கும் போதே ஏசு கிறிஸ்து என்ன பண்ணலாம்? சாவடிக்கலான்ட்டு என்னங்கோ ரொம்ப முயற்சி செஞ்சார் ஹெராட் மூலியமாக. ஆனால் சக்சஸ் ஆயிடுச்சா? அது சக்சஸ் ஆகல இல்லைங்களா? ஆனால் தேவன் என்ன பண்ணார்? அதுக்கு விடுதலை ஒரு செஞ்சிருந்தார் இல்லைங்களா? எப்படி என்றால் என்னங்கோ அது பஸ்காவுடைய என்னங்க ஒரு ஆசரிப்பு மூலியமாக இஸ்ரேல் என்ன பண்ணார்? இப்போ கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். அப்படியே ஏசு கிறிஸ்து என்ன மாதிரி பலி? ஏசு கிறிஸ்து பலி கொடுத்தாரு இல்லைங்களா? அந்த ரேன்சம் சாக்ரிஃபைஸ் அது மொத்தமே கிடையாது. ஏசு கிறிஸ்து நம்முடைய பஸ்காவுடைய ஆட்டுக்குட்டி இல்லைங்களா? அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தை பாவத்தை சுமந்து போற என்னங்கோ ஆட்டுக்குட்டி இல்லைங்களா? அந்த ஆட்டுக்குட்டி மூலியமாக, அந்த ஒரு ஆன்டிடிபிக்கல் மோசஸ் மூலியமாக உலகத்தின் எல்லா மக்களுக்கு என்ன இருக்கு? இப்போ விடுதலை இருக்கும் இல்லைங்களா? ஆனால் இஸ்ரேலர்களுக்கு இம்மிடியேட்டாக கானான் தேசத்துக்கு போயிட்டாரா? இஸ்ரேலர்களுக்கு அந்த பஸ்காவுடைய செலிப்ரேஷன் ஆயிடுச்சு இல்லைங்களா? வெளியில வந்தார். வெளியில வந்த உடனே இம்மிடியேட்டாக என்னங்க அவர் கானான் தேசத்துக்கு போயிட்டாரா? இல்லை. அப்படியே ஏசு கிறிஸ்துல சிலுவையில மரித்து என்ன எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு? 2000 வருஷம் ஆயிடுச்சு. 2000 வருஷம் ஆனால் கூட உலகத்துக்கு ரட்சிப்பு வந்திருக்குதா? ஆனாக்கா இல்லை. அதுக்கு ஒரு தேவன் என்ன பண்ணிருக்கிறதோ ஒரு டியூ டைம் வச்சிருக்கார். அந்த டியூ டைம் வரும் போதுதான் உலக மக்களுக்கு என்ன வரும்? ரட்சிப்பா வரும் இல்லைங்களா? தேவன் இப்போ சபை என்ன பண்ணிருக்காரு? இப்போ உலகத்துல செலெக்ஷன் பண்ணின்னு இருக்கிறார் இல்லைங்களா? சரி, இப்போ கானான் தேசத்தின் ஒரு பார்டர் கிட்ட வரும் போது என்னங்க அந்த ஒரு இஸ்ரேல் மக்கள் எல்லாம் கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கடல் என்ன பண்ணும்? ஒரு யோர்தான் நதி என்ன பண்ணும்? தாண்டிட்டே போகணும் இல்லைங்களா? அப்படியே உலக மக்கள் எல்லாம் என்னங்கோ 1000 வருஷத்தின் ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுமானாக்கா அந்த யோர்தான் நதி என்ன பண்ண ஃபர்ஸ்டோ தாண்டிட்டு போகணும். அப்போ யோர்தான் நதி என்ன? யோர்தான் என்ன வார்த்தையோடைய மீனிங் என்ன? யோர்தான் என்றால் ஜட்ஜ் டவுன் மீனிங். என்ன மீனிங்கோ? ஜட்ஜ் டவுன் இல்லைங்களா? அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பு இல்லைங்களா? அந்த யோர்தான் நதியில் என்ன இருந்ததுனாக்கா பயங்கரமான ஒரு தண்ணி என்னங்கோ இருந்தது இல்லைங்களா? அப்படியே உலகம் பண்ணிட்டு 1000 வருஷத்தின் விசிபிள் கிங்டம்ல ஆசீர்வாதத்தில் பெற்றதுக்கு முன்னாடி பயங்கரமாக ஒரு நதி என்னங்கோ ஓடின்னு இருக்கோம் இல்லைங்களா? அந்த நதி தாண்டதுக்கு அப்புறமா தான் என்னங்கோ அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு போக முடியும். இது என்னப்பா நதி இல்லைங்களா? என்ன நதினாக்கா ஏசாயா 57வது அதிகாரம் படிங்கோ. ஏசாயா 57வது அதிகாரம் 20வது வசனம் படிங்கோ. ஐசாயா 57:20. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார். பாத்தீங்களா, துர்மார்கர் எப்படி இருக்காரா? கொந்தளிக்கிறா கடலை போல இருக்கிறார்கள் இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன தெரியுங்களா?
இல்லைங்களா? நாங்கள் எல்லாம் இங்கே தான் போயிருக்கிறோம்னாக்கா அந்த பார்டர் கிட்ட தான் போயிருக்கிறோம் இல்லைங்களா? என்னங்க கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி விசிபிள் கிங்டம் பூலோகத்தில் ஸ்தாபிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன இருந்தோம்? இந்த மாதிரி ஒரு கொந்தளிக்கிற கடல் இல்லைங்களா? அதான் யோர்தான் நதி எப்படி இருந்ததா? ஆர்வஸ்ட் டைம்ல ஃபுல்லாக இங்கே இருந்ததோ இல்லைங்களா? இந்த ஒரு டைம்ல உலகத்தில் வரப்போகிற நாட்டில் இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா வரப்போகிற நாட்டில் இந்த கொந்தளிக்கிற ஒரு கடலுடைய சூழல் என்ன இன்னும் அதிகமாக ஆகும் இல்லைங்களா? அது என்ன பண்ணுமோ கண்டினியூ பண்ணுங்க அப்படியே. அந்த கொந்தளிக்கிற கடல் போல இருக்கா? அது அமர்ந்திருக்க கூடாமல் பாத்தீங்களா? அது எப்படி இருக்குது இல்லையா? சைலண்டாக இருக்குது இல்லையா? அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையும். பாத்தீங்களா? அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணுமாதோ அழைக்கையும் சேற்றையும் என்ன பண்ணுமா இப்போ எனக்கு அறையல கரையிலே கொண்டு வரோம் இல்லைங்களா? அப்படின்னு மீனிங் என்ன இல்லைங்களா? இப்போ சுனாமி வரும் பாத்தீங்களா? சுனாமி வந்தா என்ன வரும்? சுனாமி வந்தா என்ன பார்த்தீங்களா? கடலுக்குள்ளே இருக்கிற எல்லாம் அழுக்கு என்ன வந்துடும், வெளியில வந்துடும். அப்படியே இங்க துர்மார்கள் இல்லைங்களா உலகத்தில் இருக்கோ பார்த்தீங்களா? எல்லா தேசத்துல இன்னைக்கு துர்மார்கள் என்னங்கோ இருக்கிறாரு. இவர் பண்ற ஒரு கலாட்டனாலே உள்ளே என்னென்ன இருக்குமோ, ரகசியமாக என்னென்ன இருக்குமோ இதெல்லாம் என்ன இருக்கும் இப்போ இன்னைக்கு வெளியில வந்தின்னு இருக்கோ. வந்து இருக்குதா? முதலாவது எந்த ஊர்ல வந்துச்சு? ஃபர்ஸ்ட் கொந்தளிக்கிற கடல் முதல்ல எந்த ஊர்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு? புரிஞ்சிச்சிங்களா? கொந்தளிக்கிற கடல் என்னன்னா ஸ்ரீலங்கால ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸ்ரீலங்கால ஜனங்களை என்ன பண்ணாரா? எல்லாரும் கூட்டத்தை சேர்ந்து என்ன பண்ணாரா? தம்முடைய கவர்மெண்ட் விருத்தமாக ரிவோல்ட் பண்ணாரோ. என்ன ரிவோல்ட் பண்ணாரோ? என்ன கொண்டு வந்தார் வெளியில? உள்ளே என்னென்ன இருக்குதோ அரசாளிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ சீக்கிரட்டாக எல்லாம் என்ன பண்ணார்? அப்படியே வெளியில கொண்டு வந்தார். இல்ல தம்முடைய கோபத்தை என்ன பண்ணார்? இப்போ காட்டினார். இந்த கொந்தளிக்கிற கடல் முதல்ல எங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு? ஸ்ரீலங்காலே. அடுத்த நெக்ஸ்ட் எங்க எந்த ஊர்ல வந்துச்சு? பாங்களாதேஷ். யோசனை பண்ணுங்க, பாங்களாதேஷ்ல அந்த அம்மா வந்துட்டு 25 இயர்ஸ் கண்டினியூஸாக என்ன பண்ணியிருக்காரோ பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு இல்லைங்களா? அவர் தகப்பன் மட்டும் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். அவர் மூலியமாக தான் பாங்களாதேஷ் இந்தியாவிலேருந்து செப்பரேட் ஆயிருக்கும் இல்லைங்களா? அந்த அம்மா என்ன பண்ண அப்படியே ஒரே நாளில் தூக்கி போட்டார் இல்லைங்களா? அந்த அம்மாக்கு என்ன பண்ண முடியல, எதுவுமே கொண்டு வர முடியல இல்லை. ஹெலிகாப்டர் மூலியமா எங்கே வந்தாரோ இந்தியாவுக்கு வந்தார். கொந்தளிக்கிற கடல். அந்த கொந்தளிக்கிற கடல் உள்ளே இருக்கிறதெல்லாம் என்ன பண்ண வெளியில கொண்டு வந்து இருக்கோம் இல்லைங்களா? உள்ள என்ன ஆயிடுச்சு இல்லைங்களா? கரப்ஷன் இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு இப்போ வெளியில வந்துச்சு இல்லைங்களா? அடுத்த நெக்ஸ்ட் எங்க வந்துச்சு? இந்த கொந்தளிக்கிற கடல் நெக்ஸ்ட் எங்க வந்துச்சு? நேபாள். பார்த்தீங்களா? நேபாளில் என்னங்க ஒரு தோசை எவ்வளோ இருக்கலாம்? ஒரு மசாலா தோசை எவ்வளோ இருக்கலாம்? உங்கள் ஊரில் எவ்வளோ ஒரு மசாலா தோசை? 60 ரூபாய். நேபாளில் 600 ரூபாய். எவ்வளோ? 600 ரூபாய். ஒரு சாப்பாடு 750 ரூபாய். என்னங்கோ 750 ரூபாய். யோசனை பண்ணுங்க, நேபாளில் வேலையே கிடையாதான். என்னங்கோ பர்மனெண்ட் ஜாப் கிடையாது. இப்போ நாங்கள் போகிற பார்த்தீங்களா வேலைக்கு போயிட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறமா நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்ராட்ல துபாயில்னாக்கா ஜப்பானில் வேலை செய்கிறார், இல்லை சைனாவில் வேலை செய்கிறார். இப்போ என்ன ஆயிடுச்சு? ஜனங்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுச்சு. நம்முடைய நாட்டில் நமக்கு என்ன இல்லை, ஒரு வசதி இல்லைன்னுட்டு அந்த கொந்தளிக்கிற கடல் சுனாமி போல என்னங்கோ வந்துச்சு பாருங்க. ஒரே நாள் எதுவுமே இல்லை. சாயந்தரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அடுத்த நாள் சாயந்தரக்குள்ள கம்ப்ளீட் சிஸ்டமே கொலாப்ஸ் இல்லைங்களா? உயிரோடு என்ன பண்ணிருக்கிறோம்? அந்த பிரைம் மினிஸ்டர் அந்த பிடிச்சிருக்காரோ, பிரைம் மினிஸ்டர் மனைவி என்ன பண்ணிருக்கிறா? தீ பிடிச்சிருக்காரு இல்லைங்களா? என்னங்க ஒரே நாள்ல யோசனை பண்ணுங்க. கொந்தளிக்கிற கடல். இந்த கடல்ல என்னங்க இன்னைக்கு நிறைய ஓடி இருக்கோம், ஃபுல்லாவே என்னங்க ஓடி இருக்கோம் இல்லைங்களா? அப்போ கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கடலுடைய சூழ்நிலை என்னங்க தாண்டிட்டு தான் உலக மக்கள் ஆசீர்வாதத்துக்கு போறோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது இந்த கொந்தளிக்கிற கடல் எங்க வந்துச்சு? எங்க வந்துச்சு? 2 நாள் முன்னாடி வந்துச்சு. தெரியாதா? ஐயோ, நீங்க யாரும் நியூஸே பார்க்கறது இல்லையா? மம்தா பானர்ஜியா? எங்க வந்துச்சு? ஈரான் இல்லைங்களா? எங்க வந்துச்சு? எங்க வந்திருக்கோம் தெரியுங்களா? தெரியாதனாக்கா யூடியூப்ல நீங்க பாருங்க. ஈரான்ல தெரியுங்களா? ஈரானுடைய மக்கள் யாரு விருத்தமாக ரிவோல்ட் பண்ணிருக்கா தெரியுங்களா? அங்கே இருக்கிற என்னங்கோ ஒரு முஸ்லீம் என்னங்கோ ஒரு ராஜ்யத்துக்கு விருத்தமாக ரிவோல்ட் பண்ணியிருக்காரு இல்லைங்களா? ஈரான்ல ஒரு மொட்டை விலை எவ்வளோ சொல்லுங்க? என்ன பத்தாரி இவ்வளோ கேட்குறீங்களே? சரி, டீ விலை சொல்லுங்க, காஃபி விலை சொல்லுங்க. ஒரு டீ எவ்வளோ இருக்கலாம்? ஒரு காஃபி எவ்வளோ இருக்கலாம் விலை? ரேட் எவ்வளோ இருக்கலாம்? 1,25,000 ரூபாய்
என்னங்கோ ஷாக் ஆகிட்றீங்கோ. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் இல்லைங்களா. நம்முடைய கரன்சி கிடையாது, ஈரானுடைய கரன்சியில் 1,25,000 ரூபாய் ஒரு என்னங்க ஒரு காஃபி ஒரு டீ. ஜனங்களுக்கு ரொம்ப பேஜராக இருக்கும். ஒரு டாலருடைய மதிப்பு ஈரானில் எவ்வளோ இருக்கு தெரியுங்களா? 1,25,000 இஸ் ஈக்குவல் டு $1. அப்படி என்றால் நம்முடைய நாட்டில் எப்படி இருக்கும்? $1 90 rupees. அவர்களே எவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி. அப்படின்னா ஒரு கோழி முட்டை வாங்கினோமாக்கா நீங்கள் எவ்வளோ கொடுத்தோம்? 90 rupees கொடுத்துரும் இல்லைங்களா. இந்த மாதிரி ஜனங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தேவையில்லதெல்லாம் ரூல்ஸ் போட்டு தேவையில்லதெல்லாம் ப்ரெஷர் போட்டு பிடுங்கி டேக்ஸ் எல்லாம் போட்டிருந்தாலே மக்களுக்கு என்ன இல்லை, இப்போ வாங்குறதுக்கு என்ன இல்லை, இப்போ காசு இல்லை இல்லைங்களா. பிஸ்னஸ் யாராவது பண்ணுறாங்களா இல்லைங்களா. எனக்கு இப்போ ஈரான் மேலே ரொம்ப பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுருக்கிறதுனால இந்த மொபைலு லேப்டாப்பு இந்த பிஸ்னஸ் எல்லாம் கம்ப்ளீட் என்ன ஆயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு. அதனால் விற்கிறது இல்லை, வாங்குறவர் யாரும் இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா ஜனங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ். பிஸ்னஸ் மேன் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக பாதிக்கப்பட்டு எல்லாம் ரிவோல்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணார். அந்த கொந்தளிக்கிற கடல் இல்லைங்களா. இப்போ பாருங்க, இந்த கடல் இந்த சூழ்நிலை உலகத்தில் எல்லா இடத்துல வரும் இல்லைங்களா. ஒரு ஒரு ராஜ்யம் என்னாச்சு இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ எந்த நாட்டு மிஸ்ஸிங்கோ? பாகிஸ்தான் ஆயிருக்கோ, பங்களாதேஷ் ஆயிருக்கோ, ஸ்ரீலங்கா ஆயிருக்கோ, அப்புறம் நேபாள் ஆயிருக்கோ. இந்த நடுவில் இருக்குது இதான் இந்தியா. அப்படின்னு என்ன, இதுக்கு நமக்கு இன்டெரக்டாக வரதிங்க. அடுத்தது ரொம்ப சீக்கிரத்தில் இந்த கொந்தளிக்கிற கடல் எங்கே வரும்? இந்தியாவிலே குறை வரும் இல்லைங்களா. நீங்கள் நியூஸில் பாருங்க, லண்டன், பிரான்ஸ், அமெரிக்கா எல்லா இடத்துல என்னங்க இப்போ கொந்தளிக்கிற கடல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனாலே உலக மக்களுக்கு ஆசீர்வாதத்தை வரணும்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொந்தளிக்கிற கடல் தாண்டிட்டு தான் என்ன பண்ணிப்பா போகணும். தாண்டிட்டு போகிறதுக்கு அப்புறமா தான் அந்த ஆசீர்வாதம் வரும். எப்போ வரும்? வசனம் வாசிங்கோ. யோசுவா 1வது அதிகாரம் 11வது வசனம். ஜோஷுவா 1:11. யோசுவா 1:11. யோசேப்பை குறித்து யோசுவா 1வது அதிகாரம் 11வது வசனம். சார், நீங்கள் பாளையத்தை ஒருவர் நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள். எவ்வளோ நாள் சொன்னாரா? நீங்கள் சுதந்திரிக்க போகிற ஒரு பூமியை போறீங்க, எவ்வளோ நாள்? 3 நாள். என்ன 3 நாள் எனக்கா? இப்போ தான் பிரதர் சொன்னா பார்த்தீங்களா. ஏசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையிலிருந்து எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு? ஆல்ரெடி 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஏசு கிறிஸ்துக்கு ஒரு நாள் எனக்கா 1000 வருஷம். 3வது நாள் எனக்கா the 3rd 1000 years இல்லைங்களா. ஏசு கிறிஸ்து முதலாம் வருகையிலிருந்து 2வது வருகை 3வது நாள். அந்த நாளில் தான் உலகத்தின் மக்களுக்கு கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி, இந்த மக்கள் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த தண்ணி என்ன ஆகணும்? இப்போ தண்ணி என்ன ஆகணும்? ட்ரை ஆகணும். அதுக்கு என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு போனோம்? ஆசாரியர்கள் அந்த உடம்படிக்கை பெட்டி என்ன பண்ணிப்போ தண்ணிக்குள்ளே போகணும். இல்லை இல்லை, இப்போ நீங்கள் சொல்லுங்க, உடம்படிக்கை பெட்டியன யார்? ஆசாரியர்னு யார்? நமக்கு பிரதான ஆசிரியர் யார்? இப்போ நமக்கு பிரதான ஆசிரியர் யார்? இப்போ ஏசு கிறிஸ்து இல்லைங்களா. அப்போ நாங்கெல்லாம் ஆசிரியர்கள். ஏசு கிறிஸ்து பிரதான ஆசிரியர், நாங்களாம் என்னங்க இப்போ ஆசிரியர்கள். இவரு என்ன பண்ணோம்? அந்த உடம்படிக்கை பெட்டி எடுத்துட்டு தண்ணிக்குள்ளே என்னங்க இப்போ போகணும். மரணத்துக்குள்ளே சபை போயிருக்க அப்புறமா தான், சபை கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்புறமா தான் இந்த தண்ணி எல்லாம் என்ன ஆகிடும்? அப்படியே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும் இல்லைங்களா. பாருங்க, வசனம் வாசிங்க. ஏசு கிறிஸ்து சொல்கிறார், மேத்யூ 24, மத்தேயு 24வது அதிகாரம், ஒரு நிமிஷம், 24வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்து இராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால், பாருங்க, அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. பாத்தீங்களா, ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம், பாத்தீங்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தம்
அந்த நாட்கள் குறைக்கப்படும். பாத்தீங்களா, சபை நிமித்தம், தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தம் அந்த நாட்கள் என்ன பண்ணுமா இல்லைங்களா, கம்மி பண்ணுவார். இல்லைனாக்கா ஒரு நபர் கூட உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால சபை நிமித்தம் அந்த கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் என்ன பண்றதுங்களா, கட் ஷார்ட் பண்றார். யோசனை பண்ணுங்க, இப்போ நேபாளில் ஆகின சூழ்நிலை நம்ம இந்தியாவுக்கு வந்து எப்படி இருக்கோம்? இப்படிப்பட்ட ஒரு கூட்டங்கள் ஏற்பாடு பண்ண முடியுமா? நாங்கள் சேஃபாக வேலைக்கு போயிட்டு வர முடியுமா? பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியுமா? இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அந்த சபைக்காக என்ன பண்ண மாட்டீங்களா, இந்த நாட்கள் குறைக்கப்படும். தேவன் என்ன பண்ண ஸ்டாப் பண்றார். ஏனென்றால் அந்த சபை ஓட்டத்தை ஓடி முடிக்க பின்புதான் உலகத்துக்கு என்ன வருது, இப்போ ரட்சிப்போ வரணும் இல்லைங்களா. அதனால யோர்தான் நதி என்ன பார்த்தோம், ஜட்ஜ் டவுன் இல்லைங்களா. நாங்கள் யோர்தான் கிளாஸ், பேசிக் கிளாஸ்ல பார்த்துருக்கோமே. யோர்தான் அந்த நதி என்னங்க, மக்கள் இல்லைங்களா, உலகத்தின் மக்கள் இல்லைங்களா, அவர் போகிற ஒரு மரணத்தின் வழி பார்க்குறோம் இல்லைங்களா. இல்லைங்களா, எங்கே போயிருக்காரு? எல்லாம் சவாக்கடல் தான் போயிருக்காரு. இந்த வே ஆஃப் டெத். சபை டெத்துக்குள்ளே போகிறதுக்கு அப்புறமா தான் உலக மக்களுக்கு என்ன வரும், ஆசீர்வாதங்கள் வரும் இல்லைங்களா. அந்த உலக மக்கள்கள் இந்த நதியை தாண்டி தான் என்னங்கோ கானான் தேசத்துக்கு என்னங்கோ போக முடியும் இல்லைங்களா. எப்படி போறாருனாக்கா, ஃபர்ஸ்ட் டைம் அந்த வழி நடத்துறது யார் தான்? ஃபர்ஸ்ட் டைம் யார் தான் லீடர்? அல்ல, ஃபர்ஸ்ட் டைம். இது செகண்ட் டைம் யோசுவா. முதலாவது வாட்டி யார் இப்போ? மோசஸ் இல்லைங்களா. அப்போ மோசஸ் கொண்டு போனாரா? கொண்டு போக முடிஞ்சுதா? இல்லை. ஏன் முடியலனாக்கா, இஸ்ரேலுக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. அப்படியே இந்த மோசஸ்னாக்கா யார் இப்போ? முதலாவது வரிகளை நம்ம ரட்சகர் இயேசு கிறிஸ்து இல்லைங்களா, மீட்டு எடுத்தார் இல்லைங்களா. தம்முடைய பலி என்ன பண்ணாரோ கொடுத்தார். பஸ்கா ஆட்டுக்குட்டி போல பலி கொடுத்தார். ஆனா என்னங்க, அவருக்கு மீட் எடுத்தாரா? இம்மிட்டுக்கு ரேன்சம் அப்ளை பண்ணாரா? அவருக்கு அந்த இது கொடுத்தாரா? எனக்கா இல்லை. ஏனென்றால் மக்களுக்கு இவரு மேல என்னங்கோ விசுவாசம் இல்லை, டவுட் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து முதலாவது வரிகளே டவுட் இருந்ததா? இஸ்ரேலுக்கு டவுட் இருந்தது. என்ன டவுட் இருந்ததோ, ஆண்டவரே இப்பொழுதாலும் ராஜ்யத்தை நீங்க ஸ்தாபனை பண்றீங்களா கேட்டார் இல்லைங்களா. அதனால வசன வாசிங்க எங்க வரும், லூக்ல வரும் பார்த்தீங்களா. பரிசு கேட்குறா இல்லைங்களா, லூக்கா ராஜ்யத்தை இப்போவே கொண்டு வரீங்களான்னு சொல்லும் போதோ சொல்ற பார்த்தீங்களா. லூக் 19 சாப்டர். ಅದಲ್ಲ ಫರಿಸೇಸ್ ಕೇಳ್ತಾರಲ್ಲ, இல்லை சார், அப்போஸ்தலர்ஸ் வந்துட்டு சிஷ்யர்கள் கேட்கறது. ஆனால் ஃபரிசேஸ் கேட்கறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் உள்ளே இருக்குன்னு சொல்றா பார்த்தீங்களா. எங்கே வரும்? கரெக்ட், லூக் 19:11. லூக்கா 19:11. அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபத்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு ஓமையை சொன்னார். பாத்தீங்களா, தேவனுடைய ராஜ்யம் என்னாகோ இப்பவே இம்மிட்டுக்கு என்னாகோ எஸ்டாபிஷ் ஆகுமா ஆயிட்டு கேள்வி கேட்குறாரு. அப்போ ஏசுக்கு சினப்படுறாரு, அது இம்மிட்டுக்கு ஆகாதுன்னு சொல்றாரு. ஏன் தெரியுங்களா ஆகாதோ? இஸ்ரேலுக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்திருந்தா அன்னைக்கு என்ன இருக்கல, சபையோட செலெக்ஷன் முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா. அந்த சபை முழுசாக இஸ்ரேல்ல செலக்ட் ஆகாததுனாலே தேவன் யார் இடத்துல தின்னாரோ, புற ஜாதி ஜனங்கள் எடுத்தார். அதனால ரொம்ப டைம் எடுக்கப்பட்டுச்சு. இம்மிடியட்டாக என்ன ஆகல இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு இல்லைங்களா, உங்களுக்கு விசுவாசம் இருந்தா இந்த மலை கூட எங்க போயிடும், கடலுக்குள்ளே போயிடும் சொல்றாரு. அப்படின்னா இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் நீங்க விசுவாசம் இருந்தா இம்மிடியட்டாக என்ன ஆயிடும், கடலுக்குள்ளே போயிடும். ஆனா இஸ்ரேலுக்கு என்ன இல்லை, அந்த தேவன் மேல நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாதனால மோசஸ் பண்ணிட்டு இஸ்ரேல் எங்க கொண்டு போக முடியல, கானான் தேசத்துக்கு அப்பவே என்னங்கோ கொண்டு போக முடியல இல்லைங்களா. அதனால ரெண்டாவது வாட்டி என்னங்கோ அதே இடத்துக்கு வர்றார். ஆனா இப்போ புதுசான லீடர் இல்லைங்களா. இப்போ புதுசான லீடர் யார்? இப்போ
யோசுவா இல்லைங்களா. அப்போ யோசுவா அகெயின் ரெப்ரசன்ட்ஸ் யாருனாக்கா என்னங்கோ கிறிஸ்து அப்புறமா சபை. இப்போ சூழ்நிலை வேற. இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குதுனாக்கா அன்னைக்கு எல்லா ஜனங்களும் மோசஸ் என்ன பண்ணாரோ திட்டினாரோ இல்லைங்களா. ஆனால் இன்னைக்கு எப்படி சுச்சுவேஷனோ எல்லா யோசுவானா அக்செப்ட் பண்ணாரோ. இயேசு கிறிஸ்து 2வது வருகையில் வரும்போது உலக மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை இருக்குதுனாக்கா, ஐயோ ரொம்ப சீக்கிரமா தேவனுடைய ராஜ்ய உலகத்தில் வந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ உலகத்தில் அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்குமா இல்லையா? உலகத்தின் ஜனங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் உலகத்தின் சூழ்நிலைகளை பார்த்துட்டு ரொம்ப பேஜராக இருக்கும். இன்னைக்கு ஒழுங்காக என்ன இல்லை, ஒரு வேலை இருக்குதா, வேலை யோசனை பண்ணுங்க. இன்னைக்கு ஸ்டடீஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கணும் பசங்களை, மார்க்ஸோ ஸ்கூலில் காலேஜில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கணும், நல்லா வேலை வேணுமானாக்கா பர்சன்டேஜ் எவ்வளோ வாங்கினோம்? எல்லாம் 95 மேல் தான் இல்லைங்களா. ஒரு காலத்தில் என்ன இருந்ததோ 80, 85, 75 வாங்கினா கூட என்னங்கோ வேலை இருந்தது. இன்னைக்கு இருக்குமா வேலை? இல்லைங்களா. 75, 85 வேல்யூ இல்லை. ஹை மார்க்ஸ் வாங்கணும் கவர்மெண்ட் வேலைனாக்கா அதுக்கேனோ ரொம்ப பெரிய காம்படிஷன். உலகத்தில் என்ன இல்லை, இப்போ சமாதானம் இல்லை. சமாதானம் இருக்குதா? இல்லை. அதனால உலக மக்கள் என்ன ஆர்வத்தில் கேட்டுருக்கானாக்கா, ஐயோ சமாதானம் எப்போ வரும், இந்த சமாதானத்தின் ராஜ்யத்தை யார் கொண்டு வருவார், யார் கொண்டா வந்த கூட பரவாயில்ல, நாங்கள் அவருக்கு என்ன பண்ணுறோம், சரண்டர் ஆகிடுறோம். அதே மாதிரி ஜனங்கள் யோசுவனை பார்த்துட்டு என்ன சொன்னாரோ, நீங்கள் என்ன பண்ணுங்க, காந்திசிக்கு கொண்டு போங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம், கேட்குறோம். அப்படியே இயேசு கிறிஸ்து 2வது வருகையிலே என்னங்க உலகத்தில் ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுற பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடி மனநிலைமை ஜனங்களுக்கு எப்படி இருக்குதுனாக்கா, எப்படியானோ தேவனுடைய ராஜ்யம் சமாதானத்தின் ராஜ்யம் பூலோகத்தில் வந்தால் போதுன்னுட்டு அந்த மாதிரி ஜனங்களுக்கு என்னங்க ஒரு சூழ்நிலை இருப்பார். அதனால ஏசாயாலே ஒரு வசனத்தை படிங்கோ, ஐசாயா 25. ஒரு நிமிஷம், ஐசாயா 25 ஒரு நிமிஷம். verse 9. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன். பாத்தீங்களா, அக்காலத்திலே ஜனங்கள் என்ன சொல்வார் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்ல. பாத்தீங்களா, இப்படிதான் சூழ்நிலை இருக்கும் இல்லைங்களா. அதனால பாருங்க என்னங்க, அந்த ஒரு யோசுவா என்ன பண்ணாரோ இஸ்ரேலுங்களை கானான் கூப்பிட்டு போனாரோ இல்லைங்களா. கூப்பிட்டு போயிட்டு அப்புறமா என்ன பண்ணாரோ இஸ்ரேலுங்களை என்ன பண்ண தெரியுங்களா, ஃபஸ்ட்டு ஒரு வேலை செஞ்சது என்ன, உள்ளே போயிட்டு அப்புறமா ஆனாக்கா அந்த எரிக்கோ பட்டத்தை என்ன பண்ணாரோ நாசனம் பண்ணிட்டார் இல்லைங்களா. அது செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுங்களா, இஸ்ரேலுங்களுக்கு என்ன பண்ணாரோ வசன வாசிங்கோ, ஜோஷுவா 5th chapter verse 5. எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். பாத்தீங்களா, விருத்த சேதனே யாருக்கோ செய்யப்படல. உள்ளே வந்தவுடனே என்ன செஞ்சார், ஃபர்ஸ்டோ அப்படியே தேவனுடைய ராஜ்யத்தில் உலக மக்களும் வந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன செய்யணும், கட்டாயமாக என்ன செய்யணும், விருத்த செய்தனே. ஏன்னா விருத்த செய்தனே இல்லைங்களா, ஹிருதயத்தில் விருத்த செய்தனே என்ன பண்ணோம் செய்யணும், ஃபர்ஸ்ட் கட்டாயமாக என்ன பண்ணணும் செய்யணும் இல்லைங்களா. அப்போ 2வது காரணம் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, அந்த இஸ்ரேலர்கள் கானான் தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன நின்று போயிடுச்சுனாக்கா, மன்னா வருது என்ன ஆயிடுச்சு, இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த நாட்டில் இருக்கிற ஒரு இது பழத்தை என்ன பண்ணார், சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணார். இது என்ன மீனிங், இன்னைக்கு தேவன் நமக்கு மன்னா கொடுத்துன்னு இருக்கார் இல்லைங்களா. மன்னா எப்படி கொடுத்தாரு, இஸ்ரேலுங்களுக்கு மன்னா கொடுத்தா இல்லைங்களா, எவ்வளோ கொடுத்தாரோ எக்கச்சக்கமாக கொடுத்தாரா. இன்னைக்கு ஸ்டோர் பண்ணி நாளைக்கெல்லாம் சாப்பிடலாமா, அந்த நாளைக்கு என்ன தேவையோ அது கொடுத்தாரு. நமக்கு என்னங்கோ ஆகாரத்தை தேவன் கொடுத்து நிற்கார், சாப்பாடு கொடுத்து நிற்கார், ஆவிக்குரிய சாப்பாடு நமக்கு கொடுத்து நிற்கார். எப்படி கொடுத்துறார், நமக்கு அந்த நாளைக்கு என்ன தேவையோ அந்த நாளைக்கு கொடுப்பார். மீட்டிங் டியூ சீசன் கேட்டுங்களா, அந்த டியூ சீசனுக்கு என்ன சாப்பாடு தேவையோ அந்த சாப்பாடு தேவன் நமக்கு என்ன பண்ணுவாரோ அந்த நாள் என்ன பண்ணுவார், இப்போ கொண்டு வருவார். ஆனால் 1000 வருஷத்தில் தேவனுடைய வசனம் எப்படி இருக்கா, எப்படி இருக்கா, சமுத்திரத்தில் தண்ணீர் நிறந்தது போல இல்லைங்கோ தேவனை அறிகிற அறிவு எப்படி இருக்கா,
பார்த்தீங்களா? அப்படின்னா என்னங்கோ, தேவடைய ராஜ்யத்தில் சிறியவன் முதல் கொண்டு பெரியவன் எல்லாம் என்ன தெரிஞ்சிருப்பாரா இல்லைங்களா? கர்த்தருடைய அறிவு வச்சிருப்பார். அதனால அப்போ சொல்றது என்னங்கோ அங்கே தேவை இருக்குதில்லை இல்லைங்களா? அது மட்டும் மேலே இஸ்ரேஜன்கள் கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எரிக்கப்பட்டத்தை என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக ஒடிச்சு போடணும் இல்லைங்களா? அப்படி என்றால் எரிக்கப்பட்டோம்னாக்கா இந்த பாவத்தின் நகரம், இந்த பாவத்தின் நகரத்தை கம்ப்ளீட்டாக ஒடிச்சு போட்டாதான் என்னங்கோ ராஜ்யத்துக்குள்ள ஒழுங்காக என்ன பண்ண முடியும், வாசிக்க முடியும், ஏன்னா வாழ முடியும் இல்லைங்களா? அதனால பைபிளை கூட நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? என்னங்கோ நாசனம் பண்ணுற ஒரு கடைசி சத்ரு யாரோ மரணம். என்ன மரணம்? ரெண்டாவது மரணமா? ரெண்டாவது மரணம் கிடையாது, ஆதாம்லிಂದ வந்த மரணம் இல்லைங்களா? ஆதாம் மூலமாக வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த பலவீனத்தினாலே வந்த மரணம். இந்த மரணத்தை என்ன பண்ண கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அப்புறமா தான் என்னங்கோ கானான் தேசத்துக்குள்ளே வாசிக்கப்பட முடியும் இல்லைங்களா? அதனால இதில் கடைசி இன்னொரு பாயிண்ட் என்னன்னாக்கா, என்னங்கோ இங்கே அந்த இஸ்ரேஜன்கள் கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு அம்மா உள்ளே இருந்தார் இல்லைங்களா? அந்த அம்மா குறிட்டு ஏற்கனவே என்னங்கோ யார் மேலே விசுவாசம், தேவன் மேலே விசுவாசம் இல்லைங்களா? அந்த அம்மாவுடைய பேர் என்ன, ரஹாப். அப்படின்னு ரஹாபனா யார்? இவர் ஏற்கனவே இவர் வருதுக்கு முன்னாடியே எங்கே இருந்திருக்காரோ அந்த பாவத்தின் நகரத்தில் இருக்காரு. ஆனால் இவருக்கு பாவத்தின் நகரத்தில் இருக்கும் போது யார் மேலே அதிகமாக நம்பிக்கை, தேவன் மேலே நம்பிக்கை இல்லைங்களா? அதனால இவர் என்ன கேட்குறாரு, ரெண்டு நபர்கிட்ட கேட்குறாரு இல்லைங்களா? நீங்கள் நாசனம் பண்ணும் போதும் தயவு செஞ்சு நம்முடைய உயிரோ நம்முடைய வீட்டாருடைய உயிர் என்ன பண்ணுங்க, நீங்கள் காப்பாற்றுங்க. ஆனால் காப்பாற்றுற நீங்கள் என்ன செய்யணும் இல்லைங்களா? அந்த ரெண்டும் சரி என்ன கொஞ்சம் தமிழில் மறந்துட்டேன் இப்போ எல்லாம். எனக்கு சிகப்போ நூல் என்ன பண்ணோம் கட்டணும்னு சொல்கிறார் இல்லைங்களா? அப்படின்னு என்ன யார் இது ராஹாப்னா யாருக்கு ஒப்பிட்டு பேசலாம்? புறஜாதி ஜனங்களா இல்லைங்களா? தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் தான் இருப்பார், அவர் தேவன் பற்றி சாட்சி கொடுப்பார். அது மட்டும் மேலே இந்த ஒரு ஸ்திரீ மூலியமாக யார் வந்தார் தெரியுங்களா? இந்த ஸ்திரீ அந்த ரஹாப் மூலியமாக யார் வந்தார்? ஏசு கிறிஸ்து வந்தார் இல்லைங்களா? ரஹாப் யாருடைய பாட்டி? ஏசு கிறிஸ்து பாட்டி தான் இல்லைங்களா? ஏசு கிறிஸ்து வந்தது யார் மூலியமாக? ராஹாப். இப்போ நீங்கள் சொல்லுங்க, இந்த ராஹாப்னா யாருக்கு ஒப்பிட்டு பேசலாம்? இவரு மூலியமாக கிறிஸ்து வந்தார் இல்லைங்களா? இவரு மூலியமாக இஸ்ரேலுக்கு ரொம்ப உதவி ஆயிடுச்சு, இவருக்கு தேவன் மேலே ரொம்ப அதிகமாக நம்பிக்கை இல்லைங்களா? ஆனால் இவர் ஏற்கனவே எங்கே இருந்திருக்கார், பாவத்தின் நகரில் இருந்திருக்கார். இவர் யார் தெரியுங்களா? ஏற்கனவே பாவத்தின் நகரத்தில் இருந்து விஸ்வாசத்தினாலே தேவனிடத்துல நல்ல பேர் வாங்கியிருக்கிற நபர்கள் யாரோ யாரோ முப்பிதாக்கள் இல்லைங்களா? எங்கே இருந்திருக்காரோ முப்பிதாக்கள்ல நமக்கு நாங்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இல்லை எங்கே இருக்கு ஆக்சுவலி உலகத்தில் இருந்திருக்காரு. உலகத்தில் இருந்தால் கூட எப்படி வாழ்ந்திருக்காரு, யாருக்காக வாழ்ந்திருக்காரோ? தேவனுக்காக. பாவத்தின் நகரத்தில் இருக்காரோ இல்லைங்களா? எல்லா உலகமெல்லாம் பாவத்தின் தான், ஆனால் யாருக்காக வாழ்ந்தாரோ? தேவனுக்காக. தேவன் பற்றி சாட்சி என்ன பண்ணிருக்கா கொடுத்திருக்காரு இல்லைங்களா? தேவன் அப்போ ரிவார்டு கொடுத்தாரா? ராஹாபுக்கு அப்போவே ரிவார்டு கொடுத்தாரா? இல்லை. ரிவார்டு எப்போ கொடுக்க போகிறார் இல்லைங்களா? இவரெல்லாம் உள்ளே போகும் போதும் அங்கே ஒருத்தர் ரெடியாக ஆல்ரெடி இருப்பார் இல்லைங்களா? உலக மக்கள் இல்லைங்களா பூலோகத்தின் என்னங்க விசிபிள் கிங்டம்க்கு போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் போதும் அங்கே ஆல்ரெடி ஒருத்தர் இருப்பார். யாரன்னா முப்பிதாக்கள் இல்லைங்களா? தேவன் பற்றி நல்ல சாட்சி வச்சுட்டு தேவன் பற்றி விட்னஸ் கொடுக்கறதுக்கு ஏற்கனவே யார் இருப்பார்? இப்போ முப்பிதாக்கள். அதனால பூலோகத்தின் ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதோ தேவன் யார் மூலியமாக எனக்கு பார்த்தா என்னங்கோ கிறிஸ்து சபை அப்புறமா பூலோகத்தில் இருக்கிற முப்பிதாக்கள் மூலியமாக தான் இல்லைங்களா? அதனால வசன வாசிங்கோ ஐசாயா 2nd chapter 1-2. ஏசாயா 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். பாத்தீங்களா? மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வரும். பாத்தீங்களா? எல்லா ஜாதிகளுக்கே ஓடி வருவார்கள்.
திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து ஆ. நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் ஆ. யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். ஆ. அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். பாத்தீங்களா, அவர் அவருடைய வழிகளை பத்தி நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் பாத்தீங்களா, ஜியோன்லிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். பாத்தீங்களா, எருசலேம்ல கர்த்தருடைய வசனம் புறப்பட்டோம் இல்லைங்களா. அதனால எருசலேம் ஜியோன் சொல்லும் போது, ஜியோனாக்கா சபை கிறிஸ்து இல்லைங்களா, எருசலேம்னாக்கா விசிபிள் கிங்டம். பூலோகத்தில் இருக்கிற முப்பிதங்கள் மூலியமாக தான் என்ன வரும், உலக மக்களுக்கு ரட்சிப்பு வரும் இல்லைங்களா. அதனால இந்த ரஹா மூலியமாக யார் வந்தார்? ஏசு கிறிஸ்து. முப்பிதா மூலியமாக யார் வந்தார்? இப்போ முப்பிதாக்கள் மூலியமாக யார் வந்திருக்காரா? ஏசு கிறிஸ்து தான் வந்திருக்காரோ இல்லைங்களா. அவரு எழுதியிருக்கிற ஒரு எல்லா நிகழ்ச்சிகள் மூலியமாக நமக்குள்ளே இன்னைக்கு யார் வந்திருக்காரு? இப்போ கிறிஸ்து உருவாகி இருக்காரு. கரெக்டுங்களா? யோசனை பண்ணுங்க. பிரதர் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பேசுறீங்களா, அதில் நமக்கு என்ன பாடம் இருக்கோ? கிறிஸ்து போல மாறதுக்கு நமக்கு உதவி இருக்குதுங்களா? பாடம் இருக்குதா? பழைய ஏற்பாட்டில் இருக்குதுல யாருக்காக எழுதியிருக்காரு? இப்போ நமக்காக. ஏன்றால கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகும். இப்படிப்பட்ட ஒரு பாடங்கள் தேவன் நமக்கு பைபிளை வச்சிருக்காரு. அதனால தேவன் இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பாருங்க.